ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த புத்தகத்தை பற்றி தான். இந்த புத்தகம் பேர் என்னென்னா அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. இதோட ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா விகே மேத்தா, ரோஹித் மேத்தா. இது வந்து எஸ்சன் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா the diameter of an atom is about அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ the diameter of an atom நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆட்டம்ங்கிறது ஒரு சின்ன டைனி பார்ட்டிக்கலுங்க. நம்மளை சுற்றி இருக்க எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட்டம் இருக்குது. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் பென், நான் கையில் வச்சுருக்க மார்க்கர் பென் பாருங்கள். இது வந்து எதால் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் செஞ்சது. ஸோ இந்த பிளாஸ்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பிளாஸ்டிக்குள்ளே சம் மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏதோ சம் மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் பிளாஸ்டிக்னாலே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி தான் அந்த பிளாஸ்டிக் மேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த எலமெண்ட்டுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ இந்த மார்க்கர் பென்னுக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்கால் இது மேட் பண்ணுது. ஸோ இந்த பிளாஸ்டிக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸுங்கிறது நிறைய ஆட்டம்ஸால் ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கட்டப்பட்ட ஒரு பார்ட்டிக்கல் தான் அந்த எலமெண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது எந்த ஒரு பொருள், இப்போ இந்த மார்க்கர் பென் எடுத்துருக்கும் போது இதுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஆட்டம்ங்கிறது இருக்கும். ஓகேயா, ஆட்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா என்ன இருக்கும்? ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், இதோட சென்டர் பார்ட்டை வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் பாண்டட் டுகெதர். அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு. ஓகே, இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேயா, இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதில் ப்ரோட்டான்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும், நியூட்ரான்கிறதுக்கு நோ சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ். இது நம்ம ஏற்கனவே கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் எல்லாம். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னா இதில் டயமீட்டர் ஆஃப் அன் ஆட்டம்ங்கிறது இந்த ஹோல் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதோட ரேடியஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா இட்ஸ் the distance from its nucleus to the outermost electrons. ஓகேயா, ஸோ இதுக்கும் இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் from its nucleus ஸோ அதோட நியூக்ளியஸில் இருந்து to the outermost electrons. ஓகேயா, to the outermost electrons divided by 2. இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் ரேடியஸ்ங்கிறது. ஆனால் எலக்ட்ரான்ஸை வந்து அதோட எக்ஸாக்ட் பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கனால நம்மளோட எக்ஸாக்ட் பொசிஷனை வந்து கண்டுபிடிக்காதது கஷ்டம். அதனால் அவங்க அப்ராக்சிமேட்டாக எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாண்ட் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டத்துக்குள்ள சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டில் இருந்து இதில் உள்ள டிஸ்டன்ஸை தான் இந்த டிஸ்டன்ஸ் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ டிவைடட் பை 2. அதாவது ஒரு ஆட்டத்தோட சென்டர்லேருந்து இன்னொரு ஆட்டத்தோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், ஸோ அதோட டிஸ்டன்ஸை தான் அவங்க ரேடியஸ்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ரேடியஸ் ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏ டிவைட் பை 2. ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. அதுவுமே இப்போ இந்த ரெண்டு ஆட்டமே, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ரெண்டுமே பாண்டாக இருக்கணும். ஸோ பாண்டட் டுகெதர், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பாண்டாக இருக்கும். எப்படி பாண்ட் ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் மூலமாக பாண்ட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இதில் ஷேர் ஆகிருக்கும், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷேர் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவலாக எலக்ட்ரான் ஷேர் ஆகிருக்கும் போது பாண்டட் டுகெதர். ஸோ இப்படி பாண்டாக இருக்கும் போது தான் நம்மளோட டிஸ்டன்ஸ், அதாவது இதோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி தான் இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா it ranges from 1 into 10 to the power minus 10 meter and 5 into 10 to the power minus 10 meter மீட்டரில். ஓகேயா, இது சென்டிமீட்டரில் எழுதுனீங்கன்னா 1 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர் ஆகும். இது நானோமீட்டர் எழுதுனீங்கன்னா 0.1 to 0.5 நானோமீட்டர் இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் ரேஞ்சஸ். ஸோ இந்த ரேஞ்சஸில் ஏதாவது ஒன்று தான் இங்கே இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power minus 10 மீட்டர். ஸோ இதுதான் அதோட அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருக்கும். ஓகேயா, இதோட செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அவைலபிள் இன் நேச்சர். ஸோ காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ வந்து நேச்சரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
அது வந்து குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அன்லிமிட்டட். ஓகே, அன்லிமிட்டட் தான் ஆன்சர் இருக்குது. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the mass of the proton is dash the mass of the electron. ஓகேயா, ஸோ mass of the proton பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா இது ப்ரோட்டான், இது நியூட்ரான் இங்கே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இங்கே ரிவால்வ் பண்ணிருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் மூவபிள். ஓகேயா, இதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ரோட்டான்ஸ்லேருந்து நம்ம நியூக்ளியஸ்லேருந்து ஈஸியாக டிட்டாச் பண்ணி கொண்டு வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கலாம். ஆனால் ப்ரோட்டான்ஸை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ராங்லி பாண்டட் ஹெல்ப் டுகெதர் இன்டு த நியூக்ளியஸ். ஓகே, அதோட மாஸும் ஹெவியாக இருக்கும். ஸோ இதை நம்ம இதிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேயா, ஸோ அதனால் இதோட மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் அது இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து ஹெவியாக இருக்குங்கிறத, எலக்ட்ரான்ஸ் வந்து மூவபிள். ஸோ அதோட மாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் when compared to ப்ரோட்டான். அது எவ்வளோ டைம்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரோட்டான் ஒரு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1837 டைம்ஸ் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டான் வந்து 1837 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானாக இருக்கும். Fourth question, the electrons in the last orbit of an atom are called. ஓகேயா, ஸோ லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகேயா, ஸோ ஆட்டம்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் ஆர்பிட்டில், அதாவது இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இது ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, if the number of valence electrons of an atom is less than 4, the substance is usually. ஓகேயா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a conductor, an insulator, a semiconductor and none of the above. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுங்கிறது நான் என்ன சொன்னேன்னா ஆட்டமோட அவுட்மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ் தென் 4 இருக்கணும். லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்கலாம். நம்ம காப்பர் Cu காப்பர் பீரியாடிக் டேபிளில் காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பரோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 29. ஓகேயா, அதோட அட்டாமிக் நம்பர் 29. அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஷெல்லில் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டம் எதான்னா ப்ரோட்டான்ஸ், எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அட்டாமிக் நம்பர் எழுதுவோம். ஸோ 29 ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 29. ஓகேயா, அப்போ இதோட காப்பரோட அட்டாமிக் நம்பர் வந்து இங்கே 29. ஸோ 29 நான் எப்படி ஷெல்ஸில் எழுதலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 29 ஃபஸ்ட்டு ஷெல்லில் நம்ம என்ன எழுதுவோம், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எழுதுகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்த ஷெல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு, இப்போ 8 + 2 10 ப்ளஸ் இது 28 வந்துருச்சு. இன்னும் ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் பேலன்ஸ் 29 இருக்கணும். ஸோ 1 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ். ஸோ த அவுட்மோஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்கும் நீனா 1 தான் இருக்கும். ஓகே, ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ காப்பருங்கிற நம்ம ஆட்டம் எடுத்துருக்கும் போது அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். அது லெஸ் தென் 4 இருக்கணும். ஸோ லெஸ் தென் இங்கே காப்பரில் வந்து அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 4 இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அது லெஸ் தென் 4. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் இந்த சப்ஸ்டன்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் காப்பருங்கிறது நம்ம எடுத்துப்போம். இந்த காப்பருங்கிறது ஒரு கண்டக்டர். ஓகேயா, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் நம்ம இப்போ என்ன சொல்லலாம்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்து கண்டக்டர். ஸோ எந்த ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ் தென் 4 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கண்டக்டர் நேம் எடுத்துக்குவோம், மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். ஓகே, மெக்னீஷியம்ங்கிறது ஒரு மெட்டல். இதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இதில் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேயா, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. ஓகேயா, ஸோ 12 இதே மாதிரி அவுட்டர் ஷெல்ஸில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எழுதிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியத்துலேயும் அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் என்ன கிடைக்கும்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஓகேயா, ஸோ அதுலேயும் இதோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் 13.
ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஓகேயா, அப்போ இதுவும் 2ங்கிறது இட்ஸ் லெஸ் தென் 4, 3ங்கிறது லெஸ் தென் 4. ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் லெஸ் தென் 4, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் லெஸ் தென் 4 வருதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் காப்பர், மெக்னீஷியம், அலுமினியம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாமே outermost orbit less than 4 இருக்குது. So it is a conductor. So the substance is usually a conductor is the answer. இதில் 6th question next என்னன்னா, if the number of valence electrons of an atom is more than 4, the substance is usually what? ஓகே, அப்போ the number of valence electrons எவ்வளோ இருக்கணும்னா more than 4 இருக்குமா. outermost orbitல உள்ள electrons இந்த valence electrons சொன்னோம். ஸோ அது வந்து more than 4 இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லேன்னா, இப்போ மோர் தென் 4 இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து இன்சுலேட்டராக இருக்கும். 6th ஆன்சர் வந்து இன்சுலேட்டர். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 இன்சுலேட்டர் எடுத்துக்குவோம். இன்சுலேட்டர்ங்கிறது இட்ஸ் அ நான் மெட்டல், பிஹேவ் லைக் எ நான் மெட்டல். ஸோ இன்சுலேட்டர்ங்கிறது என்ன சொல்லுவோம் நார்மலாக, இன்சுலேட்டர்ங்கிறது இட் டசன்ட் கண்டக்ட் கரண்ட். ஓகேயா, ஸோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியலை தான் நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் இன்சுலேட்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்சுலேட்டர். ஸோ நைட்ரஜன் எடுத்துக்கலாம். நைட்ரஜனோட ஆட்டம் தான் இதுதான் நைட்ரஜன் ஆட்டம். ஸோ நைட்ரஜன் ஆட்டத்தை நம்ம எப்படி ஷெல்ஸில் எழுதலான்னு பார்க்கலாம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேயா, ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னா 2, ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, நெக்ஸ்ட் செல்லில் 5. ஓகேயா, ஸோ இது வந்து ஒரு இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டரில் இது வந்து இன்சுலேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுன்னா நான் மெட்டலாக பிஹேவ் பண்ணும். இதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 எலக்ட்ரான்ஸுங்கிறது இட்ஸ் எப்படி இருக்குன்னா மோர் தென் 4 இருக்கும். ஓகேயா, ஸோ இட்ஸ் கிரேட்டர் தென் 4 இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அப்போ இந்த நைட்ரஜன், இதே மாதிரி சல்ஃபர், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் எடுத்துக்கலாம், அண்ட் தென் நியான், இந்த மாதிரி எல்லா இன்சுலேட்டர்ஸையும் நம்ம அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் பார்த்திங்கன்னா அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இந்த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4 இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து இன்சுலேட்டர்ஸ். ஓகே, next 7th question, if the number of valence electrons of an atom is 4, then the substance is usually what? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானோட ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்னா 4 இருக்கணுமா, தட் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கணும். 4 மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா கார்பன் எடுத்துக்கலாம். ஸோ கார்பன்கிறது ஒரு செமி கண்டக்டர். ஓகேயா, கார்பன்கிறது செமி கண்டக்டர். கார்பனோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ இது ஆட்டமில் எப்படி நம்ம அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கும் ஃபஸ்ட்டு ஷெல்லில், மிச்சம் 4 பேலன்ஸ் வந்து 4 இருக்குது 6ல். ஸோ 4 இருக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் அதோட ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. கரெக்டாக 4 இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம செமி கண்டக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கார்பன்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி சிலிக்கான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்குன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதே மாதிரி ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் உள்ள அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் நீங்கள் எந்த ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் என்னென்னா செமிகண்டக்டர் இஸ் த ஆன்சர். ஓகே, 8th கொஷின் பார்த்தீங்கன்னா 1 coulomb of charge is equal to the charge ஆன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு coulomb of சார்ஜுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1 coulombங்கிறது என்னென்னா நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்டக்டரில் 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அதை தான் 1 coulomb of சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அப்போ நம்மளுக்கு சார்ஜோட ஃபார்முலா தெரியும். Q is equal to N into E electron. ஓகேயா, ஸோ Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், Qங்கிறது கூலும் எலக்ட்ரானோட இது சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, இப்போ இதில் நமக்கு N தான் தேவைப்படும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அப்போ N is equal to Q divided by E அவ்வளோதான். ஓகே, Qங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து 1 coulomb கொடுத்துட்டாங்க. ஸோ 1 divided by எலக்ட்ரானோட வேல்யூ தெரியும் 1.6 into 10 to the power minus 90. ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0.625 into இந்த 10 to the power 19 மேலே போச்சுன்னா 10 to the power minus 19 வந்து +19 சேஞ்ச் ஆகும்.
ஸோ இதான் ஆன்சர் நமக்கு என்னோட ஆன்சர். அப்போ இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 to the power 16 கொடுத்துருக்காங்க. அது இது எப்படி 16 கன்வெர்ட் பண்ணுறதுன்னா 625 இது 3 புள்ளி தள்ளி வச்சுன்னா 625 into 10 to the power 16 எலக்ட்ரான்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். 9th question என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 cm³ of copper at room temperature has evolved. அதாவது ஒரு காப்பர் 1 cm³ எடுத்துக்கிட்டு அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த சப்ஸ்டன்ஸோட மோல் அதை கண்டுபிடிக்கணும் இன்ட்டு அதோட அவகேட்ரா நம்பர். ஓகே, அவகேட்ரா நம்பர்ங்கிறது நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.022 into 10 to the power 23ங்கிறது அதோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம மோல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு மோல்ங்கிறது என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கோ அதை தான் நம்ம மோல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மோல்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 6.023 அதோட வேல்யூ அவகேட்ரா நம்பரோட வேல்யூ 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நம்ம வந்து மோல்னு சொல்கிறோம். அப்போ இந்த காப்பர்ங்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு மோல் கண்டுபிடிக்கணும்னா அதோட டென்சிட்டி டிவைடட் பை மாஸ் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேயா, அப்போ டென்சிட்டின்னு இதோட காப்பரோட டென்சிட்டி என்ன வேல்யூனா 8.96 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டருக்கு. இதே இது மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63.54 கிராம் பெர் மோலுக்கு. ஓகேயா, ஸோ இதுதான் வேல்யூ. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா மோல் எவ்வளோ கிடைக்குன்னா 0.1411 கிடைக்கும் ஆன்சர். இப்போ இந்த மோல் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0.1411. அவகேட்ரா நம்பர் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கேன் 6.023 into 10 to the power 23. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 8.5 into 10 to the power 22. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.5 into 10 to the power 22. தேர்ட் ஒன் இஸ் த ஆப்ஷன். ஓகே, ஓடி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் 10th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா the electric current is due to the flow of ஓகே பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த நெகட்டிவ் சார்ஜஸாக இல்லை போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸாக இல்லை நியூட்ரல் பார்ட்டிகல்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக கரண்ட்டுங்கிறதுனாலே சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிறது தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். சார்ஜ் கேரியர்ஸ் மேபி இட் இஸ் எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை ஹோல்ஸாக இருக்கலாம், இல்லை அயன்ஸாக இருக்கலாம். இது சப்ஸ்டன்ஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஓகே, இஃப் இட் இஸ் கண்டக்டர் அல்லது ஒரு சாலிட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ்னால தான் ஃப்ளோ ஆகும், ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமாக. இதே லிக்விட் ஸ்டேட் அல்லது கேஸியஸ்னால் நம்ம அயன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து அயன்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மலாக ஒரு கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து போத் த சார்ஜ் கேரியர்ஸ் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்கிறோம். அப்போ இதோட ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். 11th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் என்ன சர்க்யூட். இஎம்எஃப்ங்கிறது என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேயா, இப்போ ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கண்டக்டர் வரையும் இங்கே டெர்மினல் இருக்குது. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோங்க. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா சம் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டக்டரில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். ஓகேயா, அது எதை நோக்கி ஃப்ளோ ஆகிக்கும்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஃப்ளோ ஆகிடும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ அது பாசிட்டிவை நோக்கி ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம என்ன ஆகும்னா இங்கே மெயின்டைன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ஒரு இஎம்எஃப் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சர்க்யூட்டில் மெயின்டைன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேயா, இந்த 12th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா the electric current in a metallic conductor is due to the flow of. ஓகேயா, ஸோ கரண்ட் ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெட்டாலிக் கண்டக்டரில் கரண்ட் வந்து எதனால ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கண்டக்டர் நார்மலாகவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் நம்மளுக்கு ஒரு மெட்டாலிக் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுங்கிறது இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோர்த் நியூட்ரல் அட்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ஆப்ஷன் எலக்ட்ரான்ஸ் ஒன்லி.
இதில் 13th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹேஸ் அ யூனிட் ஆஃப். இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாடி எடுத்துக்கலாம், ஏங்கிற பாடி அண்ட் தென் பிங்கிற பாடி எடுத்துக்கிறீங்க. இப்போ ஏங்கிற பாடியில் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேயா, இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 1 by 1 ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடி வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேயா, அது ஃபில் ஆகிடும். அப்போ அதில் வந்து இப்போ ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியுதோ அதுதான் அதோட பாடியோட பொட்டன்ஷியல். ஓகேயா, அதே மாதிரி தான் இப்போ பிங்கிற பாடியிலையும் அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பாடியில் வந்து 25 எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் தான் ப்ளேஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 25 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலேயும் எகெயின் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆரம்பிக்குன்னா ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக அதுக்கு திணிக்கிறோம். அப்போ திணிச்சோம்னா என்ன ஆகுனா அந்த ஃபோர்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாடியிலேருந்து அடுத்த பாடிக்கு மூவ் ஆரம்பிக்கும். ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ இதில் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அப்போ அதை என்ன ஆரம்பிக்கும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லோயர் பொட்டன்ஷியலை நோக்கி ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இங்கேருந்து இதுக்கு மூவ் ஆரம்பிக்கிறதுல அதை தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மெஷர் பண்ணுறது தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து என்ன சம் ஃபோர்ஸ்னால தான் சம் ஒர்க் செய்கிறனால தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நடக்குது. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து எந்த யூனிட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம்னா எனர்ஜியில் தான் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ 13th வந்து தேர்ட் இஸ் த ஆப்ஷன். 14th கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா the electric current in a liquid is due to the flow of. ஓகேயா, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் the electric current in a solid state that means metallic conductorன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோனால மட்டும்தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதே இது லிக்விடில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் மூலமாக மட்டும்தான் அயான்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லிக்விடில் வந்து கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இதில் 15th கொஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களா இல்லை வெக்டார் குவான்டிட்டியா இல்லை சம்டைம்ஸ் ஸ்கேலார் அண்ட் வெக்டாரா இல்லை நம்பர்ஸ் ஒன்லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட்டை நம்மளாக என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறது என்னென்னா மேக்னிடியூடை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார்ங்கிறது மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் ரெண்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேக்னிடியூடை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேயா, 16th கொஷின் என்னன்னா a billion electrons pass through a cross section of a conductor in 10⁻³ seconds the current is. ஓகே, ஸோ ஒரு கண்டக்டரில் வந்து பில்லியன் எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு in 10⁻³ செகண்ட்ஸில். அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரண்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும் I = Q/Tன்னு தெரியும். Qங்கிறது சார்ஜ், Tங்கிறது டைம். ஓகேயா, ஸோ அதாவது the flow of electrons in a different direction தான் நமக்கு கரண்ட்னு சொல்லுவோம். ஓகேயா, அப்போ Qங்கிறது வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் N × E அப்படிங்கிறது தெரியும் /3. ஓகே, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதோட சார்ஜோட வேல்யூ /T. ஓகேயா, அப்போ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பில்லியன் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பில்லியன் கொடுத்துருக்காங்க. பில்லியன்ங்கிறத எப்படி எழுதுவோம்னா 10⁹ ஸோ 10⁹ தான் பில்லியன்னு சொல்லுவோம். அப்போ 10⁹ இந்த எலக்ட்ரானோட நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ 1.6 × 10⁻⁻19. ஓகேயா, டிவைடட் பை டைம். டைம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க 10⁻³ செகண்ட்ஸ். ஓகே, அப்போ 10⁻³ ஓகேயா. இப்போ இந்த 3யை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 10⁹ × 10⁻³ வந்து 10⁻³ வந்துடும் into 1.6 × 10⁻⁻19. ஸோ இந்த பவர் எல்லாத்தையும் நம்ம இக்வேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.6 எவ்வளோ வரும், இது 9 + 3 பார்த்தீங்கன்னா 12 வரும். ஓகேயா, அப்போ 10⁻, இது 12 × 10⁻⁻19 வரும். ஓகேயா, அப்போ 1.6 × 19ல் 12 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10⁻⁻7 கிடைக்கும். அப்போ இதுதான் வேல்யூ கிடைக்கும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க ஆன்சர், இதில் வரதான் செக் பண்ணி பாருங்கள். இதில் 1.6 × 10⁻⁻7 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதில் 17th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா the electric current in a discharge tube containing a gas is due to. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. டிஸ்சார்ஜ் டியூபில்
containing a gas இருக்குதுல. ஸோ கேஸ் இருந்துச்சுனாலே இந்த கரண்ட் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா அயன்ஸில் சொல்லுவோம், ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர் தான் ஆன்சர். ஸோ தேர்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இது கேஸாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதனால ஃப்ளோ ஆகும் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து தேர்ட். 18th question என்னன்னு பார்த்தீங்கன்னா how long does it take for 50 microcoulomb of charge to pass a point in a circuit if the current flow is 15 milliamps. ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 50 microcoulomb of charge வந்து ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது if the current flow is 15 milliamps இருக்கும்போது அப்படிங்கிறத கொஷின். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to Q by T. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா how long, அப்போ டைம் கேட்குறாங்க. T is equal to அப்போ என்ன வருதுன்னா Q divided by I வந்துடும். ஓகேயா, அப்போ Qங்கிறது இங்கே எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னா எவ்வளோ கூலும் ஆஃப் சார்ஜ் கொடுக்குறாங்கன்னா 50 மைக்ரோகூலும். அப்போ 50 இன்ட்டு மைக்ரோ எப்படி எழுதுவோம்னா 10 to the power -6 divided by கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 மில்லி ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 இன்ட்டு மில்லிங்கிறது 10 to the power -3. ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 3.33 வரும். ஸோ இதை 10 to the power -3 மேலே போச்சுன்னா 10 to the power +3 ஆகும். ஸோ 10 to the power அப்போ -3 தான் ஆன்சர் ஆகும். ஸோ இதுதான் செகண்ட்ஸ் இவ்வளோ வரும். ஸோ இதில் ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். இதில் 19th question பார்த்தீங்கன்னா the specific resistance of a wire depends upon. ஓகேயா, ஸோ ஒரு வயரில் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஏதோ ஒரு மெட்டீரியலில் ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை அப்போஸ் பண்ணுறது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸோட அந்த வயரில் உள்ள எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ 19th question என்ன பார்த்தீங்கன்னா the specific resistance of a wire depends upon. ஓகே, ஸோ ஒரு வயரோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது, டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இட்ஸ் லென்த்தாக, இட்ஸ் க்ராஸ் செக்ஷன் ஏரியாவாக, இட்ஸ் டைமென்ஷன்ஸாக, இட்ஸ் மெட்டீரியலான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா இந்த கரண்ட் ஃப்ளோவுக்கு அப்போஸ் பண்ணுறத, ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுதோ அதை தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு வயரில் எதை பொறுத்து இருக்குன்னா இட்ஸ் மெட்டீரியலை பொறுத்து தான் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். 20th question என்னன்னு பார்த்தீங்கன்னா the quantity of charge that will be transferred by a current flow of 10 amperes over 1 hour period is. ஓகேயா, அப்போ one quantity of charge அப்படின்னு கேட்குறாங்க. the quantity of charge எவ்வளோன்னு கேட்குறாங்க that will be transferred by a current flow of 19th question பார்த்தீங்கன்னா the specific resistance of a wire depends upon. ஓகே, ஒரு வயரில் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லென்த்தாக, இட்ஸ் க்ராஸ் செக்ஷன் ஏரியாவாக, இட்ஸ் டைமென்ஷன்ஸாக, இட்ஸ் மெட்டீரியலான்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு மெட்டீரியலில் எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுதோ, தட் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு அப்போசிட் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுதோ ஒரு மெட்டீரியலோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் எதை பொறுத்து இருக்குன்னா அதோட மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்கும். என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன் இஸ் த ஆன்சர். The 20th question என்ன பார்த்தீங்கன்னா the quantity of charge that will be transferred by a current flow of 10 amperes over 1 hour period is. ஓகேயா, அப்போ இதில் வந்து குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் கேட்குறாங்க that will be transferred by a current flow. கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா 10 amperes ஃபார் 1 hour பீரியடில் கரண்ட் ஃப்ளோ வந்து 10 amperes இருக்குது. அப்போ அதோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to Q by T தெரியும். இதில் Q தான் கேட்டிருக்காங்க, அப்போ I into T தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 amperes கொடுத்துட்டாங்க. 1 T டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 ஹாரில் கொடுத்துருக்காங்க. ஹாரில் வந்து எப்படி செகண்ட்ஸில் மாற்றுறதுன்னா 1 hour வந்து 60 minutes. அப்போ 60 இன்ட்டு எகெயின் ஒரு 60 செகண்ட்ஸுக்கு போட்டிங்கன்னா இதுதான் டைம். ஓகேயா, அப்போ டைம் மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 36000 கிடைக்குது. ஓகேயா, இப்போ இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 to the power 4ல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து 10 to the power 4ல் எழுதிங்கன்னா 3.6 into 10 to the power 4 தான் இருக்கும். ஓகேயா, இதுதான் ஆன்சர். ஸோ 21st question பார்த்தீங்கன்னா the resistance of the straight conductor is independent of.
ரெசிஸ்டன்ஸ் ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து இருக்கும். அப்போ டெம்பரேச்சரை பொறுத்தும் அமையும், மெட்டீரியல் பொறுத்தும் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். க்ராஸ் செக்ஷன் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அதை பொறுத்தும் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஷேப் ஆஃப் த க்ராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் 22nd question. A length of wire has a resistance of 6 ohms. The resistance of the wire of the same material 3 times as long and twice the cross sectional area will be. ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ohmsனு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதே மெட்டீரியலில் இன்னொரு வயர் எடுத்துக்கிட்டாங்க, அதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 times as long, அதோட க்ராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ட்வைஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் மெட்டீரியலோட வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். that is R1 எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு வயருக்கு வந்து R1 எடுத்துக்கோம். ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L1/A1. ஓகேயா. செகண்ட் வயருக்கு வந்து R2ன்னு எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L2/A2. இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். R2 நம்மளுக்கு R2 தான் வேணும், செகண்ட் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வேணும். இப்போ R2 வேணும்னா இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். ரோ இன்ட்டு L2/A2 divided by rho into L1/A1. ஓகேயா. இதில் ரெண்டு ரெசிஸ்டிவிட்டியும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா L2, இதில் வந்து L2, இந்த L1 இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ L2 கீழே வந்து L1 இங்கே அப்படி எழுதுங்க. A2 இங்கே இருக்குது, A2 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ A2 கீழே வரும், A2 இங்கே கீழே போடுங்க. இங்கே வந்து A1 வரும். ஓகே, இது மாதிரி வரும். அப்போ L2 இப்போ வந்து நம்மளுக்கு L2 என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். உங்களுக்கு R1 பார்த்தீங்கன்னா 6 ohm கொடுத்துருக்காங்க. R2 நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். L1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயருக்கு L1 வந்து L2 செகண்ட் வயருக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 times as long கொடுத்துருக்காங்க. அப்போ 3L. அதே மாதிரி ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் A1 பார்த்தீங்கன்னா A போட்டுக்கோங்க. செகண்ட் வயரோட ஏரியா ஆஃப் த க்ராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா ட்வைஸ் ஆஃப் க்ராஸ் செக்ஷன், அப்போ 2A. ஓகே, இதெல்லாம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ L2 இங்கே எவ்வளோ 3L, L1 என்ன L இன்ட்டு A1 என்ன A, A2 என்ன 2A. ஓகேயா, இதில் LL கேன்சல் ஆகிடும், AA கேன்சல் ஆகிடும், 3/2 மட்டும்தான் இருக்கும். அதோட ஆன்சர் வந்து 1.5. ஓகே, அப்போ R2 is equal to 1.5 into R1. அப்போ 1.5 R1 நம்மளுக்கு தெரியும் 6 ohmனு தெரியும். ஸோ இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 9 ohms கிடைக்கும். ஸோ 9 ohm is the answer. ஓகே. 23rd question. The drift velocity of free electrons is of the order of. The free electrons ஓட drift velocity என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது கூட ஃபஸ்ட்டு drift velocityனா என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ drift velocityன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வயர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஒரு வயர்னு வச்சுக்கோங்க. இந்த வயருக்கு இடையில வந்து நம்ம வந்து பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணுறோம். ஓகேயா, இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ when we apply the potential difference அப்ளை பண்ணால் என்ன ஆரம்பிக்கும், இந்த வயர்லேருந்து உள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ அது மூவ் ஆகிறது வந்து எப்படி மூவ் ஆகும்னா இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸில் இட் கெட்ஸ் ட்ரிஃப்டட். டக்குனு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெர்க் ஆகும், அதை தான் ட்ரிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மூமெண்ட்டை தான் ட்ரிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது போகக்கூடிய வேகத்தை தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அப்போ அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர். எவ்வளோ ஆர்டரில் இருக்குன்னா எவ்வளோ செகண்ட்ஸில் அது வந்து மூவ் ஆகும்னா டக்குன்னு 10⁻⁻5 m/s தான் அதோட ட்ரிஃப்ட் வந்து கொடுக்கும், ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஓகேயா, திஸ் இஸ் த ஆன்சர். 24th question பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் வாட். ஓகேயா, ஸோ இது கரண்ட் டென்சிட்டியான்னு கேட்குறாங்க. இன்னும் அப்போ ரெசிஸ்டன்ஸான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, ரெசிஸ்டிவிட்டி தான் இதோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டக்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி போகும் சிம்பிள். இதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்னா ரெசிப்ரோக்கல். ஓகேயா, ஸோ த கண்டக்டிவிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. 25th ஆன்சர் என்ன பார்ப்போம். The specific resistance of a metallic conductor dash with rising temperature. ஸோ ஒரு கண்டக்டரில் மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் மூலமாக டெம்பரேச்சர் இப்போ கொடுத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகும், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் அன்சேஞ்சா இல்லை none ஆஃப் த above கேட்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் தான் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட ஹீட்டுக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, இதுவரை நம்ம 25 questions சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் we will see the other questions. Thank you.